நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் மாதம் 22 செவ்வாய்க்கிழமை. மனம் மாறுங்கள், ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள் என்கிற திருத்தூதர் பணிகளின் நூல்களிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட இந்த வார்த்தைகளை நாமும் உள்ளத்திலிருத்தி திருமுழுக்கினுடைய ஆற்றலோடு கடவுள் நம்மை அழைத்து செல்கிறார். இந்த உணர்வில் கடவுளுக்கு நன்றி செலுத்தி நாமும் ஆண்டவரோடு பயணிக்க மன்றாடுவோம். பூவுலகு நிறைந்துள்ளது ஆண்டவரது பேரன்பால். பூவுலகு நிறைந்துள்ளது. இன்று திருப்பாடல் 33 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. உயிர்த்த இயேசுவினுடைய ஆற்றல் உலக அனைத்தையும் நிறைத்து வழிநடத்துகிறது. ஆண்டவருடைய உயிர்ப்பு என்பது ஏதோ ஒரு மனித இனத்திற்கான விடுதலை என்று மட்டும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. அது உலகத்திற்கான ஒரு நிறைவான ஒரு விடுதலை. இந்த விடுதலையின் வழியாகவே அவருடைய பேரன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. உயிர்த்த ஆண்டவர் என்னிடத்தில் எதை கேட்கிறார் என்று நாம் தேடி பார்க்கிற பொழுது இன்றைய திருப்பாடல் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். நம்முடைய வாழ்விலும் நீதி, நேர்மை இவைகளை கடைபிடித்து நாம் நின்று கொண்டிருக்கிற இடத்திலே ஒரு விதமான ஆசீர்வாதத்தை உணர இதன் வழியாக முடியும் என்பதை ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நீதியையும் நேர்மையும் கடைபிடித்து கடவுளுடைய பேரன்பில் இணைந்திருக்க இந்த வேளையில் மன்றாடி செபிப்போம். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரை கடவுள் சாவி நின்று காக்கின்றார். அவர்களுடைய
பஞ்சத்திலிருந்தும் அவர்களை விடுவித்து வாழ்விக்கின்றார். இப்படியாக ஆண்டவருடைய உயிர்ப்பில் பயணிக்கிற பிள்ளைகள் எல்லா விதத்திலும் பாதுகாக்கப்படுகிறார்கள். இந்த நல்ல அடையாளத்தை நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கடவுள், இந்த அடையாளங்கள் வழியாக கடவுளை உணர நமக்கு உதவி செய்கிற இந்த கடவுளை நாமும் துணிந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்த எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக என்கிற திருப்பாடலின் வரிகளை ஜெபமாக்குகிறோம். உம்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம். உயிர்த்த உம்முடைய இரக்கம் எந்நாளும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த இரக்கம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்றும் உறுதியோடு பயணிக்கிற எங்களுக்கு நிறைவான வல்லமையும் ஆசிரியும் தந்து வழிநடத்துவதாக இயேசுவின் கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.